Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு கவிஸ் ஹேர் கேர் பேக்கில் நீங்கள் பார்க்க போகிறது நார்மல் லீஃபி ஹேர் பேக் தான். என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு செம்பருத்தி தழை, அடுத்து வெற்றிலை, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வேப்பிலை, அடுத்து துளசி இலைகள் கொஞ்சம், அடுத்து மருதாணி இலைகள் எடுத்துக்கிட்டேன். மருதாணி இலைகளை உருவி எல்லாத்தையுமே ஜாரில் சேர்த்துட்ருக்குறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தாத்தாப்பூ இலைகள் இருக்குது இல்லைங்களா, வெட்டுக்காயத்தலை இலைகள், அந்த இலைகளையும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ அதையுமே உருவி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கத்தாழை. எப்போ ஹேர் பேக் போடுறதுனாலும் கத்தாழை இல்லாமல் போடாதீங்க. ஸோ அது ஒரு கண்டிஷ்னர் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு ஹேருக்கு நல்லா கூலிங், ரூட்டுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதும் உங்களுக்கு அந்த கத்தாழை தான். ஸோ அந்த கத்தாழையை நான் க்ளீன் பண்ணிட்டு சைடில் இருக்கிற இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷுன்றதுனால பயப்படாமல் எடுத்துக்கலாம். ஸோ சம்மர் டேஸ் வேறு வருது இல்லைங்களா, அதுக்காக. அப்புறம் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன். ஒரு லெமனை ஃபுல்லாக கட் பண்ணி பிழிஞ்சு அதையும் ஜாயின் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செஞ்சேன். ஏன் அப்படின்னாக்கா சம்மர் சீசன்றதுனால நான் ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவான்டிட்டி அதிகமாக தான் பண்ணேன். ஸோ பாதி எடுத்து வச்சுட்டு மீதி பாதியை தலையில் அப்ளை பண்ணுறேன். எப்பயும் போல தான் சின்ன சின்ன குட்டி குட்டி முடிகளாக பிரித்து அது வேர்க்கால்லேருந்து நுனி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது நல்லா திக் பேஸ்ட்டுன்றதுனால உங்களுக்கு ஒழுகாது. அதனால் இதில் நம்ம அந்த வேலை செய்யும்போது அந்த ஒழுகிற பயம் கிடையாது. இது நல்லா திக் பேஸ்ட் ஹேரோட பிடிச்சிக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நான் அப்படியே சமையல் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே இது நல்லா ஈரம் எல்லாமே ஹேருக்குள்ளே நல்லா இறங்கிடும். எந்த அளவு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. ஸோ எடுத்து வச்சாச்சு. சமையல் முடித்து குளிச்சுட்டு சாப்பிட்டோம் ஆச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஹேரில் அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. பட் இன்றைக்கி போட்ட இலைகளுடைய அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேரில் இருக்கும். அதை நல்லா நீங்கள் தட்ட தான் போகும். அதனால் கொஞ்சம் நல்லா தலையை காய விடணும். காய விட்டதுக்கு அப்புறமேலுக்கு தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ நான் ஏர் கூலரில் வச்சு காய வச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், நல்லா காய வச்சுட்டேன். உங்களுக்கு இதனால் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா, முடியில் ஃப்ரிஸ், அதாவது சிக்கு இருக்காது, ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்காது, ஹேர் ஃபால் குறையும், உங்களுக்கு பொடுகு இருக்காது, அரிப்பு இருக்காது. ஸோ இதுதான் என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.